இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறையில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் மூலியமாக தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்திங்கன்னா எந்த ஒரு சார்ஜுமே கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புறதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா போஸ்ட் செலவு இருக்கும், அது மட்டும்தான். அதேமாதிரி சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000 சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, 38 மாவட்டத்தில் இருக்கிறீங்க, ஆண் பெண் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நேர்காணல் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் படித்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது வருஷம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மத்திய அரசுக்கிட்ட உதவியாளர் வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா இதுதான் வரக்கூடியது. இதுக்கு சம்பளம் 35,400 சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி டிகிரி 25/5/2025 விண்ணப்பிக்கணும். இந்த ஜாப் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிருங்க. இந்த ஜாப்பு விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்துருக்குது. அதேமாதிரி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேட் நேம், உங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதிக்கங்க. அதேமாதிரி ஃபாதர் நேம், உங்களுடைய அப்பா நேம் எழுதிக்கங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன எழுதிங்க. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா ஏஜ் என்னங்கிறது கேட்டிருக்காங்க, அடுத்து எழுதிங்க. 4வதா 5வதாக பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷனோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதேமாதிரி டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இது படிச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரினா டிகிரி, அதேமாதிரி 12th அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதேமாதிரி கம்யூனிட்டி கேட்குறாங்க. உங்களுடைய சாதி சான்றிதழ் பார்த்திங்கன்னா இருக்கும், அதை பார்த்திங்கன்னா மிஸ்டேக்கில் அதை எழுதிக்கங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் எதுவாக இருக்குது பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அதேமாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. 2 சேமாக தான் இருக்கும், மேக்ஸிமம் 2 அட்ரஸ் எழுதிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க. அது உங்களுடைய ஆதார் கார்டு 12 நம்பருக்கு அதை எழுதிங்க. அடுத்து மொபைல் நம்பர் இருக்குது. அந்த மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பராக பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி அது நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதிங்க. அதேமாதிரி நீங்கள் டிசபிலிட்டியாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்ட் ஜென்ரேட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதை பார்த்திங்கன்னா இந்த எழுதிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பிளேஸ் டேட்னு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டேட்டு போட்டு பிளேஸ் போட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அப்ளிகன் சிக்னேச்சர்னு இருக்குது. அதில் சைன் பண்ணிங்க. சைன் பண்ணாமல் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிடாதீங்க. அதே மாதிரி ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுடைய மார்க் ஷீட் கேட்குறாங்க. 10th 12th அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா பிறந்த சான்றிதழ் இருக்கும், அதை பார்த்திங்கன்னா 3 அதுக்கு ப்ரூஃபாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சுக்கிறீங்களோ அதுக்கு 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு எல்லா மார்க் ஷீட்டுமே பார்த்திங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் படிச்சிருந்ததுக்கான எவிடன்ஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்காக என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. நீங்கள் தாசில்தார்ட்ட வாங்கியிருப்பீங்க. அப்போ அதே மாதிரி ஓட்டு ஐடி கேட்குறாங்க. அப்படி இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு வரி ரசீது இந்த மாதிரியே கட்டியிருப்பீங்க, அது இருந்தால் கூட வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆதார் கார்டு வைக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வச்சுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுடைய சாதி சான்றிதழ் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுடைய குட் கேரக்டர்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பீங்க, அதை பார்த்திங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம். அது யாருக்கிட்டனா குரூப் ஏ ஆஃபீஸர்கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கணும், அது வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் காலேஜில் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கணும். நீங்கள் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ பார்த்திங்கன்னா குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அது வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி பர்சன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எவிடன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்த்தா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் விருதுநகர் மாவட்டம்னு சொல்லி பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்திரிகை செய்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் ஒரு வேக்கன்சியும்
ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி சொல்லி கொடுத்துருவேன். சோசியல் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி. இப்பணியிடங்கள் நிரப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த தகுதி இருக்கிறீங்க எல்லாமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இனச்சுழற்சி வாரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்ட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்லையும் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா 9/5/2025 மாலை 5:45 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போயிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை செயலாளர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் 40 இயர்ஸுக்கு உள்ளக்கிறீங்க தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸுக்கு உள்ளக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் தான். மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000 ரூபா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்குன்னா அப்படி இல்லை மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ஆனால் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாவே இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 40 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒரு வேக்கன்சி தான். இதுக்கு சேம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 23,000. இந்த ஜாப்க்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவல் ஆனால் யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஒரே ஒரு வேக்கன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. 23,800 ரூபா. 2 ஜாபோட இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா சேலரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாஸ்டர் சோசியல் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா MSW நீங்கள் படிச்சிருந்தாவே இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டிஷனுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி வந்துட்டு இருக்குது. எல்லாமே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு மாவட்டத்தில்னாலும் ஒரு மாவட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்லனாலும் இன்னொரு ஜாபில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாபுமே பார்த்துட்டு இருங்க, எல்லா ஜாபுமே விண்ணப்பிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுனாலும் ஒன்று கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்குலாம் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.